கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம். இந்தி சர்ச்சையில் வரும்போதெல்லாம் ஆந்திர துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் சர்ச்சையில சிக்கிக்கொள்வது வழக்கமாக இருக்குது. இதற்கு முன்பாக அந்த லட்டுல கூட சனாதனத்தை நீங்க ஏத்துக்கிறணும் அந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்களை பேசினாங்க. தற்போது ஒரு கட்சியினுடைய துவக்க விழாவில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்காரங்க ஹிந்தியெல்லாம் வேணாம்னு சொல்றாங்க, ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்க, ஹிந்திலெலாம் டப்பும் பண்ணுறீங்க, அதன் மூலியமாக வர காசு மட்டும் உங்களுக்கு வேணுமான்னு கேட்டிருக்காரு. கூடவே பார்த்தோம்னா நடிகராக இருக்கக்கூடிய பிரகாஷ் ராஜ் அவர்கள் கூட இதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. இந்த பவன் கல்யாண் அவங்களுடைய இந்த பேச்சை, இந்த கருத்தை எப்படி சார் பார்க்கலாம்? பவன் கல்யாண் ஒரு புறம்போக்கு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கெல்லாம் நான் ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அரசியல் தலைவனா இல்லை துணை முதல்வராக இருக்காரு. என்ன துணை முதல்வராக என்ன கிழிச்சிக்கிட்டு இருக்காரு? சனாதனத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்கிறையே, சனாதனத்தை நாங்கள் எதுக்குறோம். சனாதனத்தில் என்னன்னு சொல்லிருக்கான்னு உனக்கு தெரியுமா? பவன் கல்யாணத்துக்கு தாடி வச்சு மீசை வச்சாப்புல பாஜக கட்சியில் பெரிய தலைவனா நீங்கள்லாம்? ஏண்டா சனாதனம் உன்னை படிக்காதேன்னு சொல்லுது, ஓ வீட்டு பொம்பளையால சூத்திரச்சின்னு சொல்லுது, கோயிலுக்கு நுழையக்கூடாதுன்னு சொல்லுது, எருமாடு மேய்க்க சொல்லுது, ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலைக்கு தான் சேர்த்து சொல்கிறேன். தாண்டா சனாதனம். எச் ராஜா சனாதனத்தை ஆதரிக்கலாம், ஆட்டுப்புழுக்கையும் தமிழிசையும் பொன் ராதாகிருஷ்ணன் சனாதனத்தை ஆதரிக்கலாமா? இன்னொருத்தன் சைமன் இருக்கான், இங்கே ஒருத்தன். இந்த பவன் கல்யாண் சைமன் இவங்க ஒரே ரத்தம் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இவங்களாம் ஒரே குணமாக இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கோயிலுக்குள் நுழையக்கூடாது நாடார்கள்னு சொல்லி நம்முடைய சமூகத்தை சேர்ந்து நம்முடைய ரத்தத்தை, நம்முடைய தொப்புள் கொடி உறவை கோவிலுக்குள் நுழையக்கூடாதுன்னு சட்டம் போட்டோம். சைமன் சீமானுக்கு சொல்கிறேன், இந்த பவன் கல்யாண விஷயத்தை வச்சு சேர்த்து சொல்கிறேன். அவன் சொல்ல எங்கள் தாத்தா உவேசா எங்கள் தாத்தா தான் சாட்சி சொல்லி நாடார்கள் சூத்திரர்கள் அவர்கள் கோயிலுக்கு கொள்கன்னு சொன்னவனா சைமன். அது மாதிரி பவன் கல்யாணம் சொல்கிறேன், இந்திய எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எந்த மொழிக்கு எதிரி இல்லை. 1938 தந்தை பெரியார் நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் அண்ணா அவர்களுடைய தலைமையில் நடந்த அந்த கூட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் என்ன சொல்லணும்னா, நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரி அல்ல, எந்த சமுதாயத்துக்கும் எதிரி அல்ல. தனிப்பட்ட பார்ப்பானுக்கு எதிரியா? பார்ப்பனியம் என்னை பிறப்பால் தாழ்ந்தவன், பிறப்பால் நீ கோயிலுக்குள் வரக்கூடாது, பிறப்பால் நீ கருவறைக்குள் வரக்கூடாது, பிறப்பால் நீ படிக்கக்கூடாது, பிறப்பால் நீ தெருவுக்குள் வரக்கூடாது, பிறப்பால் நான் உயர்ந்தவன், நான் பிரம்மாவுடைய நெத்தியில் பிறந்தவன், நீ அழுக்குக்கு பிறந்தவன் சொல்ற இந்த சனாதனத்தை, பார்ப்பனியத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்திய திணிப்பு தான் எங்க எதிர்க்கிறோம். இந்தி மொழி யாரும் கற்றுக்க எங்களுக்குன்னு ஆட்சேபம் இருக்கு. பவன் கல்யாணி கற்றுக்க, உன் பிள்ளையை கற்றுக்கிறன்னு சொல்லி என்ன வேணாலும் பண்ணி எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. ஒரு மொழியை தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழி இருக்கு அட்டவணையில். 22 மொழிக்கு இல்லாத அங்கீகாரத்தை இந்த லம்பாடி இலக்கணம் இலக்கியம் இல்லாத, வளம் இல்லாத, பல மொழிகளை அழித்த, வழக்குளித்த ஒரு இந்தி மொழியை நீ திணிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதான் தமிழ்நாடு மான உணர்ச்சி உள்ள தமிழன் மரத்தமுடைய நிலைப்பாடு. வியாபாரத்துக்கு இங்கிலீஷ் படத்தையும் நாங்கள் டப்பிங் பண்ணுவோம், மலையாள படத்தையும் டப்பிங் பண்ணுவோம். தமிழ் படத்தை நீங்கள் டப்பிங் பண்ணாமல் இருக்கீங்களா? தமிழ் படத்தை டப்பிங் பண்ணாமல் இருக்க வியாபாரத்துக்கு. இது வியாபாரம். இந்தி படம் பாலிவுட்டில் டப்பிங் பண்ணாதான் தமிழ்நாட்டில் படம் ஓடுதா? நான் பவன் கல்யாணம் கேட்குறேன், அது வியாபாரம். நீ வேணா எங்களுக்கு வேணா நாடை பிரித்து கொடுத்துரு, எங்களுக்கு இந்தி வேணான்றான். நீ சொல்ற இந்தி தான் இந்தியான்னா அந்த இந்தியாவில் நாங்கள் இருக்க மாட்டோம். சமஸ்கிருதம் எதுக்குடா எங்களுக்கு? என்னை தாழ்வாக பேசுகிற சமஸ்கிருதம் செத்த மொழி, எழுத்து மொழி இல்லை. மொத்தம் 22,000 பேர் மட்டும் தான் பேசுறான்றான். அதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மோடி ஒதுக்குறாரு. இதை கேட்கறதுக்கு இருக்க சைமனுக்கு ஆட்டுப்புழுக்க அண்ணாமலைக்கு துப்பு இல்லை. அதை விட இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, டிடிவி தினகரன்.
அண்ணாவே சொன்னார். நல்ல வேளைக்கு பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தல, இந்தி வேணும்னு சொன்னாங்க விட்டியே. அண்ணாவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நான் வடநாட்டுக்கு போனேன், எனக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும், எனக்கு இது அம்மா இருக்கும்போது சொல்ல முடியும் உனக்கு? டிடிவி தினகரன் நான் கேட்குறேன், புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? குளிர் விட்டு போய் அலைகிறீங்க. திகார் ஜெயிலில் இருந்தே இல்லை, அப்போ இந்தி கற்றுக்க வேண்டியதானே? அண்ணா எவ்வளவு பெரிய நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்தியிருக்கிறார். பெரும்பான்மை பேசக்கூடிய மக்கள், இந்தி மக்கள் பேசுகின்ற மொழியை ஆட்சி மொழியாக கொண்டு வரும் போது அண்ணா பேசினார். பெரும்பான்மை என்று சொன்னால் காக்கை இனம்தான் பெரும்பான்மை இருக்கிறது, காக்கை இனத்தை ஏன் தேசிய பறவையாக அறிவிக்கவில்லை, மயில் அறிவித்திருக்கிறீர்கள், சிறுபான்மை இருக்கிறது கேட்டார் அண்ணா. அகில உலகத்துக்கு ஆங்கிலம் தேவை, இந்தியாவுக்கு இந்தி தேவையில்லையான்னு கேட்டார்கள். ஒரு பெரிய பூனை போவருக்கு பெரிய ஓட்டை போடுகிறாய், நீ என்ன கேட்கிற? பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை போட வேண்டும் கேட்கிறாய். எதுக்கு என்று கேட்டால் சின்ன பூனை போக வேண்டும் சொன்னாய். அண்ணா சொன்னார், பெரிய ஓட்டை போட்டால் பெரிய பூனையும் போகும், சின்ன பூனை அதிலே போகும், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஓட்டைன்னு கேட்டார். இன்னொரு இந்தியனுக்கு உனக்கும் பொதுமொழி ஆங்கிலம், எனக்கும் பொதுமொழி ஆங்கிலம் சொன்னார். அந்த அண்ணாவை பற்றி வரலாறு அண்ணாவை பற்றியே தெரியாது. அண்ணாவை யாருன்னு தெரியாது. நாடாளுமன்றத்தில் அண்ணா மேலவையில் பேசுனது தெரியுமா? அண்ணாவுடைய இருமொழி கொள்கையை பற்றி டிடிவி நம்மளும் பேசுவோம் ஒரே வாதத்தில். ஏப்பா பிஜேபிக்கு போயிட்டீங்க, மோடி வாழுகன்ட்டு போங்க, அண்ணா எதுக்கு வாழுகன்னு சொல்றீங்க? மோடி சொல்றார், கோல்வார்கர் சொல்றார், சாவார்கர் சொல்றான்னு நீங்க நடுவில் அம்மா படத்தை எடுத்துட்டு மோடி படத்தை போடுங்க. டிடிவி உங்க பணத்தையும் கொள்ளையடிச்ச பணத்தையும் அம்மாவின் பெயரால் கோடி கோடியாக கொள்ளையடிச்ச பணத்தை கையில வச்சுக்கிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு பிஜேபி மூலம் வரன்றதுக்காக திராவிட இயக்கத்துடைய பொக்கிஷம் பேரங்க அண்ணாவை பற்றி தவறா பேசுறத மன்னிப்பு கேட்கணும், திரும்ப பெறணும் டிடிவி. அது மாதிரி பவன் கல்யாண் எதுக்கு தமிழ்நாட்டில் தலையிடுற? எதுக்கு இங்க மூக்கு நுழைக்கிற? பிரகாஷ்ராஜ் அருமையா பேசியிருக்கிறார். சனாதனம் திருப்பதியில் கொடுத்த லட்டை பற்றி சனாதனத்தை பற்றி பேசுற, இப்ப இந்தியை பற்றி பேசுற. உந்தி உனக்கு தவணை வச்சுக்க. நாங்க எந்த மொழிக்கு இப்பயும் சொல்ற எதிரி கிடையாது. எங்களை கட்டாயப்படுத்தி, எங்க மக்களை கட்டாயப்படுத்தி, எங்களை கட்டாயப்படுத்தினால் நாங்கள் கட்டாய திணிப்பை எந்த வடிவில் வந்தாலும், சாதி கட்டாய திணித்தாலும், மதத்தை கட்டாயமாக திணித்தாலும், கடவுள் நம்பிக்கையை கட்டாயமாக திணித்தாலும், மொழியை கட்டாயமாக திணித்தாலும், எந்த வடிவத்தில் ஆதிக்க சக்திகள், பாசிச சக்திகள் தமிழகத்தில் வந்தால் அவற்றை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடிந்து எறிவதுதான், அதை அழித்து ஒழிப்பதுதான் திராவிட இயக்கத்துடைய வேலை. எங்க மொழியை நாங்க பாதுகாக்கணும். தாயை சுயமரியாதையோடு நாங்க வணங்குறோம், தாய்மொழியை வணங்குகிறோம். என் தாய் வயதை ஒட்டியவர்களை தாயாக மதிப்பேன், போற்றுவேன். ஆனால் என் தாய் என்பது என்னை 10 மாதம் கருவில் சுமந்து வளர்த்தெடுத்து ஆளாய்க்க அந்த தாய் என்றால் என் அடிமனதிலிருந்து அந்த உணர்ச்சி, தாய் என்ற உணர்ச்சி வரும். அதான் என் தாய்மொழி. நான் அடுத்த மொழியை நேசிப்பேன், ஆனால் நான் தாய்மொழியை, என் தாய்மொழி என்பது என் அடித்தளத்தில் இருந்து வரக்கூடிய உணர்ச்சி, சுயமரியாதை. அந்த சுயமரியாதை உணர்ச்சியை நீ கிள்ள பார்க்குற. தமிழ்நாட்டில் அமமுகன்னு ஒரு கட்சியா? அடிமை கட்சியா பிஜேபிக்கு? கொத்தடிமை கட்சியா? அம்மா பேரை சொல்லிட்டு இந்தியை ஆதரிக்கலாமா? உனக்கு தேவைன்னா உன் பிள்ளை உனக்கு தான் இந்தியை படிங்க. அது மாதிரி பவன் கல்யாணுக்கு என்ன சொல்றேன்னா, நாங்க பாலிவுட்ல இந்தி படத்தை டப்பிங்கே பண்ணல, எங்க படத்தை டப்பிங் பண்ணாம இருந்துக்கிறீங்களா? தமிழ் படத்தை, தமிழ் நடிகர்கள் படத்தை டப்பிங் பண்ணாம இருப்பீங்களா? இருக்க முடியுமா? அதனால பவன் கல்யாண் போன்ற அரசியல் முதிர்ச்சியற்ற பாஜகவின் காவி கூட்டத்தின் கொத்தடிமையா இருந்து அதன் மூலமாக பதவி என்ற சுகத்தை நக்கி பிழைக்கின்ற ஒரு ஈன நாய் தான் பவன் கல்யாண். அதைத்தான் இப்ப தமிழ்நாட்டில் ஓபிஎஸ் சொல்ல முடியல, டிடிவி இவர் எடப்பாடி சொல்ல முடியல, வேற யாருங்க சொல்ல முடியல. ஆனா டிடிவி துணிந்து சொல்றேன்னு சொன்னா எந்த துரோகத்துக்கும் தயாரான கூட்டம் டிடிவி கூட்டம். நான் பகிரங்கமா சொல்றேன். இன்னைக்கு கூட என்ன சொல்றாருன்னா, அதனால அம்மா கட்சி விட்டு உங்களை நீக்கினாங்க. நீங்க கடைசி வரைக்கும் அதிமுக இருந்தீங்க. துரோகத்தின் இலக்கணமா இருக்கக்கூடாது. தாய்மொழிக்கு எதிராக, அன்னை மொழிக்கு எதிராக, தமிழ் கல் தோன்றா மண் தோன்றா மூத்த குடி தமிழ் குடி,
அந்த மூத்த தமிழ் குடிக்கு எதிராக உனக்கு தனிப்பட்ட முறையில் பதவி வேண்டும் என்பதற்காக உன்னால் இன்றைக்கு மும்மொழி கொள்கை என்று பேசுவது சரியா இருக்குமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பின்பாக அதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் அவங்க பதவி கையில கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு சின்னமா போனாங்களே, உன்னால எம்எல்ஏக்களையும் பாதுகாக்க முடியல, கட்சியும் பாதுகாக்க முடியல, ஓடிட்டு துணை பொதுச் செயலாளர் பதவி விட்டுட்டு நீ மீண்டும் பாஜக மூலம் ஆட்டுப்புழுக்க மூலமாக மோடிக்கு ஜால்ரா போட்டு தமிழினத்துடைய ஜீவாதார கொள்கை, தமிழினத்துடைய உயிர் கொள்கை, இருமொழி கொள்கை, தமிழ் மொழி கொள்கை, அதை காட்டி கொடுத்து அந்த காட்டி கொடுப்பதன் மூலமாக பதவி துடிப்பது தமிழ்நாடு மக்கள் எந்த காலத்தில் ஏற்றுக்கிற மாட்டான். தமிழ் மொழியை பகைத்தவனை, இந்தியை ஆதரித்தவனை 1967 இன்னைக்கு வரைக்கும் தேசிய கட்சிகளுக்கு சமாதி கட்டியிருக்கின்ற வரலாறை டிடிவி புரிந்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.